சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று மே மாதம் 13ஆம் திகதி அகில உலக திருச்சபை ஃபட்டிமா அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஆகவே இந்த நாளில் எங்களுடைய குடும்பங்களை அன்னையினுடைய பரிந்துரைகளிலே நாங்கள் சமர்ப்பித்து எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளையும் நம்முடைய திரு அவையினுடைய தேவைகளையும் இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி செபிப்போமாக. சிறப்பாக இந்த நாளில் நம்முடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழாயர் பேரர் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார். ஆயிரவர்களுக்கு இறைவன் கொடுத்த வாழ்வு என்கின்ற கொடைக்காகவும் குருத்துவத்திற்காகவும் இன்னும் சிறப்பாக இந்த யாழ் மறை மாவட்டத்தை வழிநடத்துவதற்காக இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த சிறந்த ஆயருக்காகவும் நாங்கள் நன்றி கூறி அவருடைய வாழ்வு என்றும் மகிழ்வாகவும் நிறைவாகவும் அமைய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருமகன் என்னை எங்களுக்கு அன்னையாக தந்தீனே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டு நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 9 முதல் 11 நிறைவு பெற. என் மக்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தெழ செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, நீரே என் அரசர், நீரே என் கடவுள். நீரே என் அரசர், நீரே என் கடவுள். உணவுக்காக வெட்டப்படும் ஆடுகளைப் போல் எங்களை ஆக்கிவிட்டீர். வேற்றினத்தாரிடையே எங்களை சிதறியோடச் செய்தீர். நீரும் மக்களை அற்ப விலைக்கு விற்றுவிட்டீர். அவர்கள் மதிப்பை மிகவும் குறைத்து விட்டீர். நீரே என் அரசர், நீரே என் கடவுள். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழிச்சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். எங்களுக்குள்ள மானக்கேடு நாள் முழுதும் என் கண் முன் நிற்கின்றது. அவமானம் என் முகத்தை மூடியுள்ளது. நீரே என் அரசர், நீரே என் கடவுள். என்னை பழித்து தூற்றுவோரின் குரலை நான் கேட்கும் போதும் என் எதிரிகளையும் என்னை பழிவாங்க தேடுவோரையும் நான் பார்க்கும் போதும் வெட்கப் போகின்றேன். நாங்கள் உம்மை மறக்காவிடினும் உமது உடன்படிக்கையை மீறாவிடினும் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிட்டன. நீரே என் அரசர், நீரே என் கடவுள். நீரே என் அரசர், நீரே என் கடவுள். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 27 தொடக்கம் 28 வரை.
அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் இருந்த பெண்ணொருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இந்த வார்த்தைகளை கேட்டு அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு கரம் துப்பாக்கியை இயக்கியது, இன்னொரு கரம் அந்த துப்பாக்கி ரவையை வழி நடத்தியது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று மே மாதம் 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகிறது. பாத்திமா அன்னையினுடைய இந்த திருப்பதிகளிலே இன்று ஆயிரம் மக்கள் வந்து மரியன்னையினுடைய பரிந்துரைகளிலே நம்பிக்கை வைத்து அந்த மரியன்னைக்கு நன்றி கூறுகின்ற ஒரு புனிதமான நாளாக இருக்கிறது. பாத்திமா அன்னையை நாங்கள் சிந்திக்கிற பொழுது 2ஆம் ஜான் பால், நம்முடைய முன்னாள் திருத்தந்தையும் புனிதருமாகிய இவரை நாங்கள் சிந்திக்காமல் இருக்க முடியாது. இந்த பாத்திமா இரகசியங்களிலே 3வது இரகசியம் என்னவென்றால், ஒரு திருத்தந்தை மிகவும் துன்பப்படுவார், திருச்சபை துன்புறுத்தப்படும் என்பது 3வது இரகசியமாக இருக்கிறது. ஒரு வெள்ளை ஆடை அணிந்த ஒரு திருத்தந்தை மிகவும் துன்புறுத்தப்படுவார் என்பது 3வது இந்த இரகசியமாக இருக்கிறது. அந்த வகையிலே 1981ஆம் ஆண்டு நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அந்த பேதுரு சதுக்கத்திலே வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கிற பொழுது மிகவும் இந்த உலகத்திலே மிகவும் வல்லமை பொருந்திய துப்பாக்கியை எடுத்து சுடுவதிலே தேர்ச்சி பெற்ற ஒருவனால் சுடப்பட்டார். ஆனாலும் திருத்தந்தை அவர்கள் மரியன்னையினுடைய அந்த பாதுகாவலினாலே அவர் காப்பாற்றப்பட்டார். அவ்வாறு அவர் காப்பாற்றி உயிர் பிழைத்து வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், துப்பாக்கியை இயக்கியவன் அந்த துப்பாக்கியிலே சுட்டவன், ஆனால் அந்த துப்பாக்கியில் இருந்த ரவை வெளியேறிய பிற்பாடு அவனுடைய கட்டுப்பாட்டை அந்த துப்பாக்கி ரவை இழந்து அந்த துப்பாக்கி ரவையானது மரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து எந்த திசையிலே பயணிக்க வேண்டும் என்பதை அந்த மரியன்னை தான் வழிநடத்தியபடியால் நான் தப்பினேன் என்று சொல்லுகின்றார். தெய்வாதீனமாக தப்பினேன் என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் 1981ஆம் ஆண்டு இந்த துப்பாக்கி ரவியை இந்த திருத்தந்தை எடுத்து சென்று பாத்திமா நகரில் இருக்கின்ற அந்த அன்னையினுடைய அந்த முடியிலே இந்த ரவையை அவர் பொருத்தி இருக்கின்றார். இந்த ரவையை அவர் பொருத்திய பொழுது அந்த காட்சி உலகத்திற்கு 3 செய்திகளை சொல்லியது. முதலாவதாக, அந்த ரவையை கொண்டு வந்து அந்த மரியன்னையினுடைய முடியிலே வைத்தது நன்றி. ஏனென்றால் இந்த திருத்தந்தை தன்னுடைய வாழ்க்கையிலே திருத்தந்தையாக வந்த பொழுது எடுத்துக்கொண்ட அந்த விருது வாக்கியம் என்னென்றால், டோட்டூஸ் டுவோஸ், நான் முழுவதும் உமக்குரியவன், மரியன்னைக்குரியவர் என்கின்ற அந்த விருது வாக்கோடு வந்திருக்கின்றார். ஆகவே இந்த மரியன்னை எனக்காக பரிந்து பேசி இந்த பயங்கரமான இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கின்றார். ஆகவே முதலாவதாக நாங்கள் ஆண்டவருக்கு சிறப்பாக மரியன்னைக்கு நன்றி கூறுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த நிகழ்ச்சி எதை குறிக்கிறது என்றால் நம்பிக்கையை குறிக்கிறது. பகிரங்கமாக ஒரு திருத்தந்தை தன்னுடைய காலத்திலே, தன்னுடைய திருத்தந்தை காலத்திலே மரியன்னையினுடைய அவரை நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக, ஒரு சாட்சியமாக அவர் இதை செய்கின்றார்.
அதாவது மரியன்னை என்னை காத்து கொண்டது போல மரியனிடம் வருகின்ற எல்லோருக்குமே இந்த பாதுகாவல் உண்டு, அந்த அரவணைப்பு உண்டு என்கின்ற அந்த விடயத்தை இந்த உலகத்திற்கு சாட்சியமாக சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த மரி அன்னையினுடைய இந்த பற்றிமா அன்னையினுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து 6 மாதங்கள் காட்சி கொடுத்து இந்த உலகத்திலே மனமாற்றம் முக்கியம், செபம் முக்கியம் என்பதை, திருச்செவமாலை முக்கியம் என்பதை மரி அன்னை காட்சிகளூடாக அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே நண்பாந்தவர்களே, இன்று நாங்கள் இந்த மரி அன்னையினுடைய இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது, இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற யாழ் ஆயருக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். காலத்தின் தேவை அறிந்து இந்த போரின் பிற்காலத்திலே எப்படியான ஒரு ஆயரை இந்த மறை மாவட்டத்துக்கு தேவை என்று அறிந்த பரிசுத்த ஆவி கடந்த பல ஆண்டுகளாக ஆயரோடாக போர் நாள் சிதைந்த ஒரு மறை மாவட்டத்தை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பது ஆயருடைய சிறப்பான பணியும் அவருடைய நுணுக்கமான திட்டமிடலாகவும் இருக்கிறது. ஆகவேதான் இன்றைய நாளிலே ஆயருடைய வாழ்வுக்காக, அவருடைய குருத்துவ வாழ்வுக்காக, அவருடைய ஆயர் வாழ்வுக்காக நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக அவரும் மரி அன்னையிலே ஆழமான பக்தி கொண்டவராக இருக்கின்றார். ஆகவேதான் இயேசுவிடம் செல்வதற்கு மரி அன்னை ஊடாக என்கின்ற விருதுவாக்கை அவர் கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஆயருக்காகவும் இந்த நாளிலே சிறப்பாக நாங்கள் நன்றி கூறி எங்களுடைய மறை மாவட்டத்தையும் ஆண்டவருடைய இன்னும் சிறப்பாக மரி அன்னையினுடைய அந்த பாதுகாவல் வைத்து செபித்து தொடர்ந்து இந்த வேளையிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். வாழ்வின் ஊற்றே இறைவா, திருவுடலாம் திரு அவையில் பணிபுரிகின்ற ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உம்மில் வேரூன்றியவர்களாக அவர்களது பணிவாழ்வினை கொண்டு செல்வதற்கு உமது உடனிருப்பினை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவையானது புனித பாத்திமா அன்னையின் திருநாளை கொண்டாடும் இந்நாளில் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு உகந்த மக்களாய் வாழ்ந்து அன்னையவள் எமக்கு பரிந்துரைத்து ஜெபமாலை என்னும் ஆயுதத்தை செபிக்கும் மனநிலையை எமக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைத்தனத்தின் ஆண்டவரே, இன்றைய தினத்தில் தனது பிறந்த நாளை நினைவு கூறும் யாழ் மறை மாவட்ட ஆயருக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். இவரை இவ்வளவு காலமும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி இவரூடாக மறை மாவட்டத்திற்கு செய்த நன்மைத்தனங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் புதிய அகவையிலே இவர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்துடன் இவரை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, அநாத இல்லங்களிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் தங்கள் பெற்றோரை, பிள்ளைகளை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் நீரே துணையாகவும் வாழ்வின் ஆதாரமாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, மீண்டும் ஒரு முறை இந்த பெருவிழாவுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நம்முடைய அன்னை பலமுறை எங்களுக்கு காட்சி தந்து எங்களுடைய வாழ்வை புதுப்பிக்க எடுத்த முயற்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அந்த அன்னையினுடைய செய்திகளுக்கு நாங்கள் சுமமெடுத்து எங்களையே அன்னையினுடைய இதயத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாளாந்த செவமாலைகளை நாங்கள் சொல்ல நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே தந்திடு உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன் தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன் எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே உறவின் நிறைவே உண்மையின் திருவே உம் கையில் என்னை சேர்க்க இதயம் தருகின்றேன் நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் திரிந்தேன் உள்ளிருக்கும் உனை உணர நானும் மறந்துட்டேன் எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே இருப்பதையே பகிர வந்தேன் அன்பு தெய்வமே எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே இருப்பதையே பகிர வந்தேன் அன்பு தெய்வமே உன்னில் நானும் என்னில் நீயும் இணைந்திடவே வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் அல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலிப்பொருட்களோடு உமது மக்களின் மன்றாட்டை ஏற்றுள்ள வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாளை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழறியால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பெற புரிந்துள்ளீர். சிறப்பாக நிருமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனிதன் மீட்பெரின் காரணமாம் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்து வர செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானுதலிகள் வழிபடுகின்றன, உமது திருமுன காலமும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மென் ரஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவெனுவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகிய ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்னு எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தல்லம். எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் எல்லா திருராகனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கல்லையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றிலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற தமிழ் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம்.
நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாள் இல்லையே உமை தேடாமல் வாழ்வில்லையே உமை பாடாத நாள் இல்லையே உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாயின் நினைவு கூட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி
இரக்கத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.